வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் வித் பானு. இன்றைக்கி எப்பவும் போல் ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபிங்க. வெத்தலையை வச்சு எப்படி டேஸ்டியாக செய்கிறது அப்படிங்கிறது. வெத்தலை ரசம், வெத்தலை இட்லி மிளகாய் பொடி, அப்புறமா வெத்தலை டீ. அதுக்கு முன்னாடி வெத்தலையை பற்றி சில ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். இதில் கால்சியம் அதிகமாகவே இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அப்புறமா விட்டமின் சி இருக்குது. அதனால தான் ஜலதோஷம் டைம்லலாம் இதை கஷாயம் காய்ச்சி கொடுக்குறாங்க. இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் நிறைய இருக்குது, அதனால் எதிர்ப்பு சக்தி நிறையவே கிடைக்கும். அப்புறமா இது ஒரு நல்ல பெயின் கில்லரும் கூட. ஒரு லேசான வலி இருக்குது வலி ஆரம்பிக்கும் போதே, ஒரு முட்டி வலி ஆரம்பிக்கும் போதே அதில் ஒரு 4 வெத்தலையை வச்சு துணியை வச்சு நல்லா கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் நல்ல ஒரு பெயின் ரிலீஃப் கிடைக்கும். எந்த விதமான ஒரு மாத்திரையோ இல்லை தைலமோ இல்லாமல் வெறும் இந்த வெத்தலையை வச்சு கட்டி விட்டாலே நம்மளுக்கு ஒரு நல்ல பெயின் ரிலீஃப், ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ஒரு சிவியரான பெயின்க்கோ இல்லை சுத்தமாக வலி இருக்கா அப்படி சொல்ல முடியாது. பட் ஆனால் நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வெத்தலையை வச்சிங்க அப்படின்னா. ஸோ எப்பயாச்சும் இந்த கஷாயம் காய்ச்சி கொடுத்து அந்த பசங்களுக்கு கம்பல் பண்ணி கொடுக்கறத விட முன்னாடி இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா பசங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பழகிடும். ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷாக ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டீ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நார்மலாக நம்ம டீ டிகாஷன் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இதில் ஒரு 2 வெத்தலையை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இது கூடவே கொஞ்சம் இஞ்சி, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா கொதித்தோடனே கொஞ்சம் புதினா இருந்தால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொதித்தோடனே டீ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது நல்லாவே ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நல்ல இம்யூன் பூஸ்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு. நான் 2 டீஸ்பூன் டீ பவுடர் போட்டுக்கிறேன். இது 2 கப் வர அளவுக்கு நம்ம இன்றைக்கி செய்கிறோம். இது கூடவே நான் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சர்க்கரைக்கு பதில் வெல்லம், நாட்டு சர்க்கரை எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கொதி வந்ததும் நம்ம இறக்கிடலாம். ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நீங்கள் காலையில் குடித்தாலும் சரி, ஈவினிங் உங்கள் ஒர்க் முடிச்சுட்டு நீங்கள் குடித்தாலும் சரி, உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் மாதிரி நீங்கள் இந்த டீ சாப்பிட்டுட்டு நீங்கள் பண்ணலாம். இப்போ டீ ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பொடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். 4 காஞ்ச மிளகாய், 2 டீஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து, 2 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் வெல்லம். ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். 4 வெத்தலை. இப்போது ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் ப்ரிசர்வ் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தனியா சேர்த்துக்கிறேன். நல்லா அந்த எண்ணெயில் அந்த தனியா வறுபடும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ கருப்பு உளுந்து, அப்புறம் கடலைப்பருப்பு, சீரகம், சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வறுபட்டதும் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை நல்லா அந்த கலர் மாறும் இல்லையா, லைட்டாக, அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, வெத்தலை, சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க.
இதில் வந்து நம்ம வெத்தலை ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து பசங்களுக்கெல்லாம் வந்து தெரியவே தெரியாது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் லைட்டாக நம்ம புளி வெல்லம் சேர்க்கறதுனால பேலன்ஸ்டாக இருக்கும், அதனால் பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம வெத்தலையை வந்து கஷாயம் மாதிரி தான் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு இல்லை, இந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த வேர்க்கடலை கலரும் நல்லா மாறிடுச்சு பாருங்கள். கடைசியாக கொஞ்சம் வெல்லம் சேர்த்துட்டு ஆற விட்டுட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். நீங்கள் ரொம்ப நாள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு, வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி வெல்லம் சேர்த்தா போதும். வெல்லம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வைக்காதீங்க, நல்லா ஆற விட்டுட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். இப்போ பொடி ரெடி ஆகிடுச்சு. நான் முன்னவே சொன்ன மாதிரி ஏதாவது சளி அந்த காய்ச்சல் வரும்போது தான் வந்து நம்ம கஷாயம் வச்சு குடிக்கணும் அப்படி இல்லை. நம்ம டே டு டே லைஃப்லேயே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெத்தலையை சேர்த்துக்கலாம். அது ரொம்பவே நம்மளுக்கு நல்ல ஹெல்த் பெனிஃபிட் கொடுக்கும். இப்போது வெத்தலை பொடி, இட்லி மிளகாய் பொடி செய்கிறது பார்த்தோம். இப்போ அடுத்து ரசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ரசத்துக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பச்சை மிளகாய், ஒரு 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 4-5 பல் பூண்டு இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கல்லில் அடித்து வச்சுட்டாலும் ஓகே, மிக்சியில் அரைச்சி வச்சுட்டாலும் ஓகே, ரொம்ப பவுடராக பண்ணிடாதீங்க. இப்போ நான் ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் சூடானதும் தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் சீரகம் 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 1 நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வறுப்பட்டதும் நம்ம கருவேப்பிலையும் வெத்தலையும் சேர்த்துக்கலாம். வெத்தலை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கொஞ்சம் வதக்கிக்கோங்க லேசாக. சாதாரணமாகவே நம்ம ரசம் சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல ஜீரண சக்தி கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுலேயும் இந்த வெத்தலை ரசம் சாப்பிடும்போது இன்னுமே நல்லா உங்களுக்கு ஸ்டொமக் அப்செட்டோ இல்லை வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு நல்லா கேட்கும். இப்போ 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், நல்லா வதக்கிக்கோங்க. வாரத்தில் ஒரு நாள் அட்லீஸ்ட் வந்து நம்ம நான்வெஜ் செய்யும் போது, சண்டே அன்றைக்கி நம்ம நான்வெஜ் செய்யும் போது இந்த ரசம் செஞ்சு நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுட்ரை இப்போ சேர்த்துக்கலாம். நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வெத்தலை ரசத்தோடு நம்ம அந்த மீலை முடித்தோம் அப்படின்னா நல்ல ஒரு நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ட ஒரு ஃபீலே இருக்காது. நல்ல கிளியராக டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து கிளியராக இருக்கும், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லேசாக ஒரு கொதி வந்தோடனே இறக்கலாம். ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. லேசாக கொதி வந்ததும் கொத்தமல்லி தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் நான்வெஜ் செய்யும் போது அது நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கே வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து டேண்ட்ரஃப்கே பார்த்திங்கன்னா நல்லா அந்த பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தலையில் போட்டுட்டு நம்ம ஷாம்பு பண்ணோம் அப்படின்னா டேண்ட்ரஃபும் வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். இப்போ ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 3 இது நம்ம பார்த்தோம். இன்றைக்கி
ரெசிபி ரசம், பொடி, அப்புறம் டீ. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு ஈஸியான, ஹெல்த்தியான, டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்யூ.